யாரெல்லாம் டிஎம்கே ஓட்டு போடுறீங்களோ அவங்கள சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த அப்படியே விரல டிஎம்கே பக்கம் போகும்போது இங்கேருந்து அப்படியே யோசிச்சுக்கணும். 4000 கொலை, 10,000 ரேப்பு, 80 வயசு கிளவி, 3 வயசு குழந்தை, குடும்பம் போச்சு, வாழ்க்கை போச்சு, ஊழல், ஐயோ அப்படி போயிட்டு இருப்பாரு. அப்படி மீனி அழுத்துனா அப்படின்னா இவ்வளோ குடும்பமோட பாவங்களை சும்மா விடுமா? நம்மளை சும்மா விடுமா? இது நான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக போலிங்க்கு போலிங் நான் இப்போ வந்து மற்ற கட்சிகளை இவங்களை போய் ஓட்டு போட அவங்கள ஓட்டு போட சொல்லவே இல்லை. டிஎம்கே ஓட்டு போடுறவங்க நான் சொல்கிறேன். ஓட்டு போட கண்டிப்பாக ஞாபகம் வந்தானே ஆகலாம். இதெல்லாம் தாண்டி அந்த யாராவது காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் பெண்மணி கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம அம்மாவும் பெண்ணாக இருப்பாங்க, தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இந்த ஆட்சியில் விலைவாசியில் எப்படி இருக்கு? விலைவாசிலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் சிம்பிளாக சொல்லவா? ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா மொத்தம் அவங்க மேனிஃபெஸ்டோ எத்தனை மேனிஃபெஸ்டோ சொன்னாங்க? 545 550 வாக்கு 525 வாக்குறுதிகள் சொன்னாங்க. இதில் வந்து எவ்வளோ நிறைவேற்றிருந்தாங்க? 60 சம்திங். உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிந்த அவசியமே கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு தப்புதலோட சொல்லலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.